வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அக்கா வந்திருந்தாங்க. அதுக்காக நான் என்னுடைய ஸ்பெஷல் புட்டு செஞ்சுருந்தேன். கொலா புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து உருண்டை வெல்லம் போட்டு இனிப்பு புட்டு, இன்னொன்று வந்து உப்பு மட்டும் போட்டு இனிப்பு போடாத புட்டு, ரெண்டுமே செஞ்சுருந்தேன். அப்படியே வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். நிறையா பேர் வந்து கொலா புட்டு செய்யறது ரொம்ப சிரமமாக இருக்குது, உதிர்ந்து போயிடுது, இல்லாட்டினா எடுக்க வர மாட்டேங்குது, ஒட்டிக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஒரு சைடு புட்டை வேக வச்சுக்கிட்டே ராகி பால் பவுடர் வச்சு அல்வாவும் செஞ்சுட்டேன் பாருங்கள். இதில் ஒன்று நார்மலான மோல்டிங் ஒன்று பண்ணேன், ஒன்று வந்து ஸ்டார் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. இந்த அல்வா வந்து ராகி பால் பவுடர் நம்மளுடைய ப்ராடக்டில் செஞ்சதுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இனிப்பு கொலா புட்டு தான் போட்டுட்ருக்கேன். எப்பொழுதுமே நம்ம ஒன்றா போடுறத விட ரெண்டாக வகுந்துக்கணும். இங்கே பாருங்களேன், ஒரு தட்டு தட்டினேன், கவனிச்சிங்களா நீங்கள்? அந்த மாதிரி ஒரே ஒரு தட்டு மட்டும் தட்டணும் நம்ம எப்போதுமே. ரொம்ப போட்டு நம்ம அமுக்கி தட்டி வச்சிட்டோம்னா புட்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், நமக்கு எடுக்கவே முடியாது. ரொம்ப லூஸாக போட்டோம்னா அப்படியே உதிர்ந்துக்கிட்டு வரும். அதை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. இதுக்கு இடையில கொட்டாங்குச்சி புட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரே ஒரு உலக்கு தான் இருக்குது, அதிலே வச்சு எடுக்கவும் எனக்கு ரொம்ப லேட்டாச்சு. சரி, இது சரிப்பட்டு வராதுன்னு நான் எப்பொழுதுமே கொட்டாங்குச்சி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அது ஒரு 5-6 தடவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம புது கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம், தூக்கி போட்டுடலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வெயிலில் வச்சுக்கலாம். வெயில் வச்சு ஒரு 5-6 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் செய்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி எப்படியும் தேங்காய் உடைக்காமல் இருக்க மாட்டோம். அதில் நல்ல பெருசாக வருது இல்லைங்களா, அது நல்லா இந்த ஹோல் உள்ளதாக பார்த்து எடுத்து ஒரு ஹோல் மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்துடும். அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இனிப்பு புட்டு ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஒயிட் போடுறேன், உப்பு மட்டும் போட்டது. இங்கே பாருங்களேன், ஒரு தட்டு தட்டுவேன் பாருங்களேன் உலக்க. இது மாதிரி நீங்கள் தட்டினீங்கன்னா அழகாக நல்லா வரும், உடையாமல் சூப்பராக வரும். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும், அப்போ தான் வைக்கணும். ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து புட்டு ரெடியாகி வந்துடும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே. எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.